நாட்டில் சிறந்த ஆட்சி அமைய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துஆ திர்மிதி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. இப்போ எலெக்ஷன் நடக்க போது, எலெக்ஷனுக்கு பிறகு ரிசல்ட் வரப்போது. எனவே நல்ல ஆட்சி அமைவதற்காகவே இந்த துஆவை நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எப்பொழுது ஓதும் என்பதாக சொல்லி இன்னிலிருந்தே ஓதுங்க. ஓட்டெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமை பெற்றிருக்கிறோம். துஆ என்னங்க? அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. இந்த துஆவுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், நம் மீது இரக்கப்படாத, நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டி விடாதே என்ற பொருள். அதாவது யா அல்லாஹ், நம் மீது இரக்கப்படாத, நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டி விடாதே. இன்னைக்கு நிறைய பாவம் செஞ்சிட்டோம் இல்லையா? நிறைய பாவம் செஞ்சிட்டோம். எங்களுடைய பாவத்தின் காரணமாகவே பல முசீபத்தில் இறங்கி கொண்டே இருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், என்ன ஏன் பிரச்சனையாகவே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது என்பதான் நாம் சொல்றோம். அந்த பாவத்தை நம்ம அந்த அளவுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பாவங்கள் குறைந்தால்தான் அல்லாஹ்வுடைய சோதனைகளும் குறையும். எனவே நிச்சயமாக இப்படி துஆ செய்யணும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக மோசமான ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டி விடாதே. இந்த துஆ நம்ம அதிகமாக செய்யணும். எனவே திர்மிதியில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த துஆவை நாம் எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு ரிசல்ட் வர்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், நம் மீது இரக்கப்படாத, நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டி விடாதே. ஆமீன்.